நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களை நினைக்க வேண்டும். அவர் இரக்கத்தின்படி, அவர் தயவின்படி நாம் நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்பட்டார். நாம் உபத்திரவப்படும் போது, நாம் சிறுமைப்படுத்தப்படும் போது அவரும் சிறுமைப்படுத்தப்பட்டார். அப்படி எல்லா நெருக்கங்களிலும் அவர் நம்மளோட கூட இருந்தார். ஆனால் நம்மையிலே பரிதாபம் கொண்டார். எல்லாரும் சிறுமைப்பட்டு இருக்கும் போது, கஷ்டப்படும் போது ஒழுங்காத்தான் இருப்பாங்க. அந்த சிறுமை கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போயிட்டுனா அதுக்கப்புறம் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் சபைக்குள்ள சண்டை சச்சரவு. ஆனா சிறுமைப்படும் போது எல்லாரும் அமைதியாத்தான் செய்வாங்க, இருப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படும் போது, சிறுமைப்படும் போதெல்லாம் ஆண்டவரை உண்மையா நேசிச்சாங்க, உண்மையா ஆராதிச்சாங்க, தொழுது கொண்டாங்க. எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அப்ப எல்லாம் ஆண்டவரை தேடினார்கள். அப்பொழுது தேடும் போது அவர்களை விடுவித்தார், அவர்களை ரட்சித்தார். அவர்களுடைய பகைஞருடைய கைக்கு நீங்களாக்கி அவர்களை ரட்சித்து அவர்கள் மீட்டார். ஆனால் அதை கொஞ்ச நாட்களில் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம்?